சார் என்ன சார் நாங்கள் பண்ணுறது? +2 எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்க போகிறோம். அடுத்தது என்ன நாங்கள் டெசிஷன் எடுக்கணும்? எங்கள் பேரண்ட்ஸ் எங்களை கேட்குறாங்க. இன்னும் நீங்கள் +2 வந்துட்டீங்க, இன்னும் உங்களுக்கு ஒரு முடிவெடுக்க தெரியலையா? என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ண போகிறீங்க? எந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க? இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்னாலே அதுக்கப்புறம் ரிசல்ட் வர வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணுறதில்ல. இப்போ காலேஜஸ் எல்லாருமே அழகாக அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வர்றாங்க, என்கொயரி பண்ணுறாங்க, அட்மிஷன் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ இன்னும் உங்களுக்கு இந்த நான் கேட்ட கேள்விகள் முன்னாடி வருதா? கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? நான் ரிசல்ட் வந்த அன்னைக்கு பார்த்துக்கலாம், ரிசல்ட்டுக்கு அப்புறம் நான் காலேஜை எடுத்துக்கலாம். இந்த காலம் இப்போ இல்லை கண்ணா. ஏன்னா இப்போ எல்லாரும் +2 எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடியே சீட்ஸை பிளாக் பண்ணுறாங்க. +2 எக்ஸாம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே வாக்கின்ஸ் வராங்க. பேரண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. ஹையர் எஜுகேஷன் என்விரான்மெண்ட் பற்றின ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஏன்னா இப்போ +2 அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இங்கே அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்க போகிற ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ். அந்த காலேஜ் எந்த காலேஜ் படிக்கிறது, எந்த கோர்ஸ் எடுக்கிறதுங்கிற அனாலிசிஸ் எல்லாம் இப்போல்லாம் 10th முடிச்சு +1 வர்றப்பவே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. என்ஜினியரிங் போகிறவங்க தனியாக அவங்க பிளான் பண்ணிடுறாங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸை சூஸ் பண்ணுறவங்க அவங்க தனியாக பிளான் பண்ணுறாங்க. இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்லும். என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதில் சொல்லும். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு இருக்கீங்க. நான் டாக்டர் பத்மநாபன், உங்கள் பிரின்சிபல், சங்ககிரி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம காலேஜ் சேலம் கொச்சி பைபாஸில் இருக்குது அப்படிங்கிறது. பெருந்துறைக்கும் சங்ககிரிக்கும் இடையில நம்ம காலேஜ் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ உங்களுக்கு சார் நாங்கள் +2 எக்ஸாம்ஸ் எழுதி முடிக்க போகிறோம். தென் ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் 1 or 2 எக்ஸாம்ஸ் தான் பெண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் என்ன சார் அடுத்தது பண்ணணும்? எங்கே போய் நாங்கள் வழிகாட்டிகள் போய் பார்க்கணுமா, இல்லை காலேஜாக இறங்கணுமா? எங்களுக்கு ஐடியா இல்லை. கவலைப்படாதீங்க, வாங்க, இங்கே நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஒரு நாள் நீங்கள் +2 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாக்கின் வாங்க, சரியா? நம்ம விவேகானந்தா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லா இடத்துக்கும் பேருந்து வசதியோட தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பஸ் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். உங்கள் லொக்கேஷனில் எங்கே பஸ்ஸை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் இங்கே காலேஜுக்கு வர முடியும். இங்கே வாங்க, எங்களை மீட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். ஏன்னா ஒரு கோர்ஸை எடுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ ஒரு காமர்ஸ் கோர்ஸ் ஆகட்டும், கம்ப்யூட்டிங் ஆகட்டும், இல்லை சயின்ஸ் கோர்சஸ் ஆகட்டும், எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலேஜ் நம்ம மேலே எவ்வளோ பர்சனல் அட்டென்ஷன் எடுத்துக்கிறாங்க, பர்சனல் கேர் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப பார்க்க வேண்டிய கட்டாயம். எப்படி ஸ்கூலை நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுறோம், அங்கே என்னோட குழந்தைக்கு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கா, என்னோட குழந்தையோட ஹிடன் ஸ்கில்ஸ், அவங்க ஒரு டிராயிங்கில் நல்லா பண்ணுவாங்க, ஸ்போர்ட்ஸில் நல்லா பண்ணுவாங்க, சாங்ஸ் நல்லா அவங்க அது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, டான்ஸில் நல்லா பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஒரு அந்த ஸ்கில்ஸை இண்டிவிஜுவலாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்கூல்ஸை நம்ம தேடி பார்க்குறோம். அதே மாதிரி தான் இங்கே அதே அட்டென்ஷன் இங்கே கிடைக்கும். இங்கே ஒவ்வொரு குழந்தைங்க, இங்கே ஜாயின் பண்ணுற குழந்தைங்க மேலே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்குது இங்கே நம்ம சங்ககிரி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில். இப்போ அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கோர்ஸ்னால என்ன ஸ்கில் எனக்கு டெவலப் ஆகும், இங்கே எந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குது, எவ்வளோ சேஃபான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, எவ்வளோ செக்யூர்டான ஒரு என்விரான்மெண்ட் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இங்கே வரணும், இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். கேள்விகள் நிறைய கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம், சரியா? நாங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கோம். இது சங்ககிரி விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சேலம் கொச்சி பைபாஸில் இருக்குது, சரிங்களா? பெருந்துறைக்கும் சங்ககிரிக்கும் இடையில. இப்போ ஒரே ஒரு சின்ன டிப் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்கணும். என்னன்னா, ஒரு கோர்ஸை இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் +2 முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது அதில் நிறைய நம்ம அனலைஸ் பண்ணணும், சரிங்களா? எந்த மாதிரி அனாலிசிஸ் இருக்கணும் அப்படின்னா, அங்கே வேலை வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், நான் ஒரு என்டர்பிரனராக மாறணும், அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது, சரியா?
அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணணும். நான் டிஎன்பிஎஸ்சி போகணும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எழுதணும், இல்லை பேங்க் எக்ஸாம் எழுதணும், இல்லை ஒரு சயின்டிஸ்ட் மாதிரியான ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை நான் வந்து ஒரு லெக்சரர் ஆகணும், ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும், அடுத்த லெவலுக்கு வந்து நான் என்ன அடுத்த ஃபாரின் கண்ட்ரிஸ் கூட வந்து நான் போய் நான் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் என்னால் சாத்தியமானு கேட்டால் இங்கே சாத்தியம். ஏன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். எப்படின்னா இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ்க்கு கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சரிங்களா? அங்கிருந்து ஸ்டூடெண்ட்ஸை இங்கே நம்ம எக்ஸ்சேஞ்ச் மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி மாடல்லாம் கூட நம்ம இங்கே ஆப்ரேட் பண்ணுறோம். ஸோ வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறோம். இதுக்கு மேலே நிறைய கேள்விகளை நம்ம பர்சனல் மீட்டிங்கில் பார்க்கலாம். எக்ஸாம் முடிச்ச கையோட நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். இதில் எந்த ஹெசிடேஷன்ஸும் உங்களுக்கு வேண்டாம். சரியா? என்ன யாரை போய் பார்க்குறதுன்னு வேண்டாம். நேராக வாங்க, உங்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸ் வந்து எங்களோட ஃபேக்கல்ட்டியும் நாங்களும் கொடுப்போங்கிறத நம்பிக்கையோடு சொல்லி இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. See you then. Bye.